செல்வி அவங்க ஃப்ரெண்டு மூலமாக இந்து வந்துட்டு எங்கே இருந்தாலும் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்து சேர்க்கணுன்ற மாதிரி ஏபிஎஸ் கார்பஸ் அனுப்பு வந்துட்டு போட்டு விட்றாங்க. இதனால் கருணா கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு இன்ஸ்பெக்டர். இந்த மாதிரி ஜட்ஜம்மா வந்துட்டு இந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க, அவங்க ஏற்கனவே உங்கள் மேலே கோவத்தில் இருக்காங்க, இப்போ அந்த பொண்ணு கொண்டு வந்து ஒப்படைக்கணும், வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சான்ஸே இல்லை சார், உங்களையும் விசாரிக்கணும், நீங்கள் ஸ்டேஷன் வரணும்னு சொல்லிட்டு எனக்கு ஏன்னா வரணுமா, அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு திவாகர் வந்து செம்ம கடுப்பாகி சொல்லிகிட்ருக்கிறாரு. ஒரு பக்கம் இங்கே அழுதுகிட்டே இருக்கிறாங்க. நம்ம இந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு கருணா. கொடுத்தா கூட வந்துட்டு சாப்பாடு வேணான்னு சொல்கிறாங்க. உனக்கு வேறு வழியே இல்லை, நீ சாப்பிட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் என் அக்கா கல்யாணமே நின்று என் மேலே இருக்க கோவத்தை வந்துட்டு நீ அந்த கல்யாணத்தில் காமிச்சிடாரு. எங்கள் அக்கா கல்யாணம் நடந்த உடனே வந்துட்டு நீ திரும்பியும் கூட கூட்டிகிட்டு வந்துட்டு ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்கள் அக்கா கல்யாணம் நடக்கணும், ப்ளீஸ் எங்கள் அக்காவை பழி வாங்கிடாதன்னு சொல்லி கெஞ்சிட்டாங்க. சரி இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன்கிட்ட கேட்டு பார்ப்போன்னு சொல்லி போய் திவாகர் கால் பண்ணுறாரு கருணா. என்னடா சென்டிமெண்ட் பார்த்துட்ருக்க, நம்ம தொழிலில் அண்ணன் ஆசைப்பட்டாரு, நீ அமைதியாக இரு கொஞ்சம் நேரம், அவளை பழி வாங்கி தீரணும், அவள் அங்கேயே இருக்குன்னு சொல்லிடுறாங்க. சரிங்கண்ணேன்னு சொல்லிடுறாங்க. அதெல்லாம் முடியாத இந்த மாதிரி இந்துக்கிட்ட சொல்ல, இந்து ஏதாவது பண்ணணும், நம்ம இங்கேருந்து தப்பிக்கணுன்ற மாதிரி பிளான் போடுறாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போகணுன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு போனால் அங்கே இருக்க இதுவெல்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறாங்க ஜன்னல் வழியாக. ஆனால் அதுவும் முடியல. அப்புறம் அங்கே வந்துட்டு ஒரு சின்ன வாட்டர் கேனில் மண்ணெண்ணெய் இருக்குது, அதை பார்த்தோன்னே உடனே எடுத்துக்கிட்டு வராங்க மறைச்சிக்கிட்டு. எடுத்துகிட்டு வந்துட்டு கருணா வந்துட்டு தம் அடிச்சிட்ருக்க கேப்பில் வந்துட்டு வர வழியெல்லாம் வந்துட்டு ஊற்றி வச்சிடுறாங்க. எதுக்காக இந்த பிளானை பண்ணியிருக்காங்க இந்துன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்து அந்த பொண்ணு வந்துட்டு ஏதோ தப்பு தான், அதான் அந்த பொண்ணு எங்கேயோ போயிடுச்சு, ஓடிச்சு அவங்க கூடவே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்து பற்றி தப்பாக தீபாவோட மாமியார் பேச அதை கேட்டு ரொம்பவே இதுவாகிடுறாங்க. அத்தை அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, என் தங்கச்சி அப்படியெல்லாம் கிடையாது, வந்துடுவான்னு சொல்கிறாங்க. எங்கள் பாரு உன் தங்கச்சி எனக்கு கொஞ்சம் நேரத்தில் வரணும், அவள் வந்து 10 நிமிஷத்துக்கெல்லாம் வந்துட்டு நீ எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த 10 லட்சம் வரணும், அப்படி வரல இந்த கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை திவாகர் அங்கே வரும்போது கேட்டுக்கிறாரு. இந்த பொம்பளை வச்சு நம்ம சாதிக்கலான்னு பிளானை போடுறாங்க. உடனே அந்த லேடியை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசணும்னு சொல்கிறாங்க. நான் தான் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு 10 லட்ச ரூபா பணம் கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியுங்க ஐயா, நீங்கள் பெரிய ஆள் அப்படி இப்படின்னு சொன்னேன், உனக்கு அதே 10 லட்சம் நான் உனக்கு கொடுக்குறேன், ஆனால் நான் சொல்கிற விஷயத்த நீ செய்யணும்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, இந்து இந்த மாதிரி அவன் ஒரு லவ் பண்ணியிருந்தா அந்த பையன் வந்து கூப்பிட்ட உடனே வந்துட்டு போயிட்டான்ற மாதிரி சொல்லிடணும், ப்ரெஸ்ஸை கூப்பிட்டுன்னு சொல்கிறாங்க. அவங்க தானே நான் செஞ்சிடறேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. அப்புறம் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு இந்த பொண்ணு வந்துட்டு அந்த பையனை லவ் பண்ணியிருந்திருக்கும் பொழுது அவங்க அக்கா கல்யாணம் நடக்கிற நேரம் பார்த்து அந்த பையன் வந்து கூப்பிட்டு கரெக்டாக இவ்வளோ எஸ்கேப் ஆகிட்டான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டால் அவங்க அப்பா அக்கா எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. தீபாவுக்கு ஒன்றுமே புரியல, குழப்பத்தில் இருக்கிறாங்க. பணத்துக்காக இப்படி சொல்லி விட்டுடுறாங்க. இதனால் ரொம்பவே ஷாக்கில் இருக்காங்க. இங்கே இந்து எப்படி தப்பிப்பாங்கன்றது தெரியல. இன்னொரு பக்கம் இங்கே கிருபாவோட வீட்டுக்கு வந்துட்டு ப்ரெஸ்ஸெல்லாம் வந்திருக்காங்க. உடனே அவங்க வெளியே வர, சார் நீங்கள் தான் கட்டுனீங்கன்னு சொல்கிறாங்க, உண்மையா அப்படி இப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் உண்மை கிடையாது, அது ஏதோ லவ் பண்ணதான் சொல்கிறாங்களே. ஆமாம், எங்கள் வீட்டு வேலை செய்கிற பையன் வந்துட்டு 2 பேர் லவ் பண்ணியிருந்திருக்காங்க, எங்களுக்கு அதை பற்றிலாம் தெரியாது, அந்த பொண்ணோட அக்கா வந்துட்டு எங்ககிட்ட பணம் வாங்கினாங்க, அது மட்டும் தான் தெரியும், மிச்சபடி இந்த பொண்ணுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அவங்க 2 பேர் ஓடி போயிட்டாங்க போல இருக்குது அப்படி இப்படின்னு திவாகர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோடு சேர்த்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கரெக்டாக ஜட்ஜு எங்கள் வீட்டுக்கு வராங்க. ப்ரெஸ்ஸெல்லாம் போக சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், தேவையில்லாத அந்த பொண்ணு மேலே இந்த மாதிரி அவதூறு பரப்பிட்டு இருந்தீங்கன்னா நான் கேஸ் கொடுக்க வேண்டி வரும், அப்புறம் உங்களை தூக்கி உள்ளே தான் வைக்கும், மண்டபத்தில் இருந்த அந்த பொண்ணுக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாம் தனித்தனியாக கேஸ் கொடுக்கறதுக்கு கூட ரெடியாக இருக்காங்க, ஒழுங்காக அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டுற வழியை பாருங்கள், மிச்சம் உண்மையை அந்த பொண்ணு சொல்லட்டும், தேவையில்லாமல் இந்த மாதிரி வதந்தி பரப்பிட்டு இருக்காருங்க, டிஃபமேஷன் கேஸ் நான் போடுவேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால் கிருபா செம்ம ஷாக்கில் இருக்கிறாரு. அவருக்கு அதாவது ஒரு பொலிட்டிக்கல் இதுலேயும் வந்துட்டு ஆளுங்க ஃபோன் பண்ணி என்னையா பண்ணி வச்சுருக்க, அந்த பொண்ணு எங்கே, இதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆகிடும், அப்புறம் நம்ம கட்சிக்கு பேர் ஆகிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க, உனக்கு சீட்டு கொடுக்கலான்னு நினச்சா இப்படி பண்ணிட்டுருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. என்ன நடக்க போது, இந்து எப்படி தப்பிச்சு வர போகிறாங்க, இல்லை இந்துக்கும் கருணாக்கும் கல்யாணம் நடந்தோமா என்ன இதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.